கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த 2025 குரு பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம்தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் அபாயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அதாவது காலங்காத்தால் ஆசையாக ஓடி வந்தேன் எப்படியா சொல்லுவீங்க அந்த மாதிரி இருந்தாலும் இந்த அபாயத்தை நீங்கள் எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தாங்க இருக்குது. அதாவது நான் அதை பற்றி விளக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கும், எனக்கும் அந்த அனுபவம் அப்படிங்கிறது இருக்குது. எல்லாருக்கும் அந்த அனுபவம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போது கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன அனுபவம் அதை சொல்கிறேன். அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு வருகின்றார் குரு. அது எல்லாத்துக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். மே 14 மிதுனத்துக்கு வராரு. மிதுனம் உங்களுக்கு எத்தனாவது வீடு என்றால் 10ஆம் வீடு. இந்த 10 அப்படின்னா என்ன அப்படின்னா 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும் சட்டம் சொல்லுது. ராகு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போது தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் என்னாகும் அப்படின்னா இந்த ராசிக்காரவங்களால் இப்போது இவர்கள் இந்த பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது ஏற்படும். ₹1 இருக்காத ஒரு தன்மைங்கிறது இருக்கலாம். சட்டம் தன் கடமையை சொல்லும். நிறைய பேர் சேலஞ்சாகவும் எடுத்துக்கலாம். கட்டம் தன் கடமையை செய்யும். சரிங்களா? நடக்காது, நடந்தால் அதிசயம். சரிங்களா? அந்த மாதிரி 10ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும்போது பதவி அப்படிங்கிறது பறிபோகும். சரிங்களா? நீங்கள் மிகவும் பொறுமையாளர் என்று வைத்து கொள்ளுங்கள். அப்படிங்கும்போது ஒரு சேலஞ்ச் பண்ணி சொல்லுங்கள். நிறைய பேர் நிறைய இடத்துல சொல்லுங்கள், இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இதெல்லாம் உருவாக்கும். இப்படி உருவானா அவன் மனிதன், அப்படி உருவாகலை அப்படின்னா அவன் மனிதர்களுடைய வரவு அப்படிங்கிறது இல்லைன்னு வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ₹199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். இந்த 6 கிரக சேர்க்கை மீனத்தில் இருக்குது. 5 கிரக சேர்க்கை அதுக்கப்புறமா ஆச்சு. ஓகேங்களா? அப்போது சூரியன் வந்தார். இது எல்லாமே நடந்துச்சு. இவ்வளவும் இருந்து உங்களுக்கு குழம்பி போய் சுற்றினேன் அப்படின்னா அவன் மனிதன் அப்படிங்கிறது பொருள் இல்லை. அது ஒன்றுமே அவனை பண்ணல அப்படின்னா இது வேறு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடத்தும், அந்த மாதிரி வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ 10ஆம் வீட்டிலே குரு பகவான் வரும்போது ஜென்ரலாக உங்களுக்கு வேலை மிஸ் ஆகும். ஆனால் தான் கரெக்டு. ஆனால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ வேலையில் 2 விதமான ஒரு பாஸ் இருக்காங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்க அப்படின்னா, இருக்கின்ற வேலை போயிடுமா, எனக்கு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா, என்னை கம்பெனிலேருந்து ஒதுக்கி வச்சுருவாங்களா, இல்லை என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்களா. ஸோ இது எல்லாம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனாலும் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ 10ல் குரு வந்துச்சுன்னா புதுசாக யாரும் பாலிடிக்ஸ் பண்ண போகிறதில்ல, இல்லைனாலும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அதுக்கிட்டே ஒரு ஆட்கள் அப்படிங்கிறது இருப்பாங்க. இவங்களெலாம் நம்மளால் மாற்ற முடியாது. சரிங்களா? ஸோ 10லே குரு பகவான் வரும்போது இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, உங்களுக்கு கீழே ஒரு வேலை இருக்கும் இல்லைங்களா, அதாவது நீங்கள் டெப்டி மேனேஜர், உங்களுக்கு மேலே மேனேஜர், உங்களுக்கு கீழே அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலை சும்மா தான் இருக்குது. அதுக்கு இனிமேல் தான் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி எடுக்க போகிறீங்க. அந்த ஒரு வேலையை எடுக்க வேண்டாம். சரிங்களா? அந்த வேலையை நீங்களே செஞ்சுருங்க, அவ்வளோதான். நீங்களே அசிஸ்டன்ட் மேனேஜராகவும் டெப்டி மேனேஜராகவும் செயல்படுங்க. உங்களுக்கு நீங்களே சப்பார்டினேட்டராக இருங்க.
இருந்தீங்க அப்படின்னா அந்த தோஷம் அப்படிங்கிறது சரியாகிடும். 2 வேலை பார்க்கணும் சரிங்களா. நீங்கள் ஒரு லெவலில் டீம் லீடராகவும் இருக்கணும், டீம் மெம்பராகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது இருக்கும். டீம் லீடராகவும் இருக்கணும், சேம் டைம் டீம் மெம்பராகவும் இருக்கக்கூடிய தன்மை. இதை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது ஒன்றும் ஆகாது. பாயிண்ட் நம்பர் 1 அதுதான், நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. முக்கியமாக ஆஃபீஸில் பாஸை எதிர்த்து பேசாதீங்க. கன்னிராசிக்காரர்கள் பாஸை எதிர்த்து பேசுனீங்க அப்படின்னா வேலையை போகக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது. யாருக்காவது நீங்கள் டென்ஷன் பார்ட்டி நானாக பேசிகிட்டு இருக்கும்போதே பட்டுன்னு தயவு செஞ்சு மாற்றிக்கோங்க. பாஸ் கூட பேசவே பேசாதீங்க. பாஸ் இன்றைக்கி வந்துட்டு உள்ளே வராரு அப்படின்னா நீங்கள் வெளியில் போயிட வேண்டியதான். அவர் அப்புறம் நம்ம எக்ஸிட் அந்த மாதிரியான தன்மை. சூரிய சந்திரர்கள் மாதிரி ஆகிடுக்கோங்க. சூரியன் அப்படின்னா சந்திரன் அவுட்டு, சந்திரன் நின்னா சூரியன் அவுட்டு, அந்த மாதிரி சரிங்களா. ஸோ எதுக்கு அவரை பார்த்தா தானே பிரச்சனை, அந்த மாதிரி இருந்துக்கோங்க. ஃபோன் பேசும்போது அதாவது சின்ன சின்ன தவறுகள், இதெல்லாம் ஜென்ரல் லைஃப் ப்ரெடிக்ஷன் சொல்கிறேன். 10ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது ஜென்ரலாக ஃபோனில் பேசும்போது பட்ட பேர் வச்சு கிண்டல் பண்ணுறது, இல்லை அவங்கள வேறு ஏதாவது அவங்களுடைய பர்சனல் விஷயங்களை பற்றி கிண்டல் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணாதீங்க. அது அவங்களுடைய காதிலே விழுந்துடும். ஏன்னா நீங்கள் ஃபோன் பேசும்போது அவங்க தான் பக்கத்தில் இருப்பாங்க சரிங்களா. பார்த்துக்கோங்க. இப்படி நினச்சிட்டு இருக்கேன் என்ன அப்படி சொல்லிட்டு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 10லே குரு பகவான் வரும்போது நீங்கள் ஃபார்மலாக பேசணும் சரிங்களா. அதாவது சரி நீங்கள் சொன்னீங்க நான் இப்படி இருக்கணும் சரிங்களா, அந்த மாதிரி. அதாவது இன்றைய காலங்கள்லாம் எவன் எதை ரெக்கார்ட் பண்ணுறானே தெரிய மாட்டேங்குது, அப்பேற்பட்ட ஒரு தன்மை. ஸோ அப்போது நீங்கள் பாஸை பற்றி சும்மா ஏதாவது விளையாட்டுக்கு சொன்னது கூட பாஸுக்கே போட்டு காமிக்கக்கூடிய சூழ்நிலைங்கிறது ஏற்பட்டுரும் சரிங்களா. அதனால் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இந்த கைபேசி அதாவது மொபைல் ஃபோன் இதெல்லாம் நமக்கு விடுதலை கொடுத்ததா இல்லை சிறையில் பிடிச்சி வைக்கதான்னு தெரில. ஒரு $1 மில்லியன் பிஸ்னஸ் இதெல்லாம் சரிங்களா. ஸோ அப்போது 10ல் வரக்கூடிய குரு 5ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்கின்றார். ஒரு நல்ல விஷயமே என்ன அப்படின்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது பொருளாதாரத்தை குரு பார்த்து விட்டார். இனி பணம் புரள போகின்றது. அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டா சம்பளம் அதிகம் பண்ணால் தான் உண்டு. நான் தான் சொல்லிட்டேன், வேலையை பற்றியே பேசக்கூடாது, அப்புறம் எதுக்கு நீங்கள் சம்பளம் பற்றி பேசுகிறீங்க அந்த மாதிரி. இப்போ நீங்கள் டெப்டி மேனேஜராக இருந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் வேலையை சேர்த்து செய்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு ஓவர் டைம் இருக்கும் இல்லைங்களா, அப்படி பொழைச்சிப்பீங்க அப்படி சொல்ல வந்தேன். அதாவது இது எல்லாம் வந்துட்டு நடக்குமா, இதெல்லாம் வந்துட்டு நான் என்னமோ சொல்கிறீங்க திடீர் பண வரவு அப்படி சொல்லிட்டு நினச்சேன். எங்கேருந்து திடீர் பண வரவு, அதாவது 10ல் குரு வந்துட்டாருங்கல்ல. ஸோ ஓவர் டைம்னால கிடைக்கக்கூடிய ஒரு பணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்தேன். அடுத்ததாக 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ சில பேர் இதை வந்து பயமுறுத்துகிற மாதிரி சொல்லுவாங்க. உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி கொஞ்சம் பொறுமையாக சொல்கிறேன். ஸோ 2 பேர் இருக்காங்க பாஸு. ஒரு பாஸ் வந்துட்டு தூங்கவே மாட்டார், இன்னொருத்தர் வந்துட்டு தூங்கிடுவார் சரிங்களா. அந்த 2 பாஸ் தான் இருக்காங்க உலகத்தில். ஒருத்தர் 9 மணிக்கே சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவார், உலகத்தில் என்ன நடக்குது அப்படின்னே தெரியாது. இன்னொரு பாஸ் வந்துட்டு 1 மணிக்கு உங்களுக்கு ஃபோன் அடித்து எழுப்புவார். பார்த்தீங்களா, டைம்ஸ் நியூஸில் வந்துருக்கு பாருங்கள், 12 o'clock எடிஷன் பார்த்தீங்களா இல்லைங்களா. அந்த மாதிரி நான் ஏன் அதெல்லாம் பார்க்க போகிறேன் அப்படின்னு கேட்டால் கூட நான் இப்போ தான் படுத்தேன், 1 மணி ஆக போகுது. டைம்ஸ் நான் ஏன் அதை படிக்கணும், அந்த மாதிரி இருக்குங்கள்ல. நம்ம கம்பெனி பற்றி ஆர்டிக்கல் வந்திருக்கு நீங்கள் படிச்சிங்களா அப்படிலாம் கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரில அப்படின்னா 1 மணிக்கு திட்டுவாங்க. நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, 1 மணி உங்கள் பர்சனல் ஃபோனு அதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்போல்லாம் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் சேர்த்துறதே. எதுவாக இருந்தாலும் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் நீங்கள் போகணும் சரிங்களா. ஸோ நேற்று எங்கேயும் வெளில போயிருந்தீங்க போல இருக்குது, ஆமாம் வீட்டில் ஃபங்க்ஷன், குரூப்பில் போடவே இல்லை அந்த மாதிரி கேட்டுருவாங்க. எது பண்ணாலும் நான் குரூப்பில் போடணுமா, நீங்கள் எது பண்ணாலும் போடக்கூடிய சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த 10ல் வரக்கூடிய குரு பகவானை எப்படி டார்ச்சர் பண்ணுவார் அப்படின்னா, அப்டேஷன்ஸ் நான் சொல்லும்போது உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஆனால் நீங்கள் அதை யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, நான் இப்போ தான் கிளம்புறேன், இன்னும் 1/2 மணி நேரத்தில் போயிடுவேன், அங்கே போயிட்டு இந்த வேலையை பார்க்குறேன் சொல்லிக்கிட்டே இருக்கணும். பாஸே வந்துட்டு டென்ஷன் ஆகி சரிப்பா முடிச்சுட்டு வாப்பா போதும்ப்பா எவ்வளோ அப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா வேலை போயிடும். இல்லைன்னா உங்கள் பக்கத்துலேயே ஒருத்தர் இருந்தார்ல, அவர் வந்துட்டு என்ன வருவார் அப்படின்னு நான் தான் அமிச்சேன், எல்லாம் என்னோடய ஏற்பாடு தான் அந்த மாதிரி அவர் பெருசாக இது பண்ணிட்டு இருப்பார் சரிங்களா. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் உங்களோட க்ரெடிபிலிட்டியை இன்னொருத்தர் எடுத்துகிட்டு போயிட்டார். ஸோ இது எதுவுமே தெரியாது, நீங்கள் வெளியில் நின்றுட்டு இருப்பீங்க. ஸோ ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் ப்ரொமோஷன் வாங்கிடுவார் பக்கத்தில் இருக்கிறவர். ஸோ ஆஃபீஸ் பாலிடிக்ஸ் இன்னொருத்தர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஏன் பண்ண தெரில அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. அவ்வளவுதான், சிம்பிள், ஒரே வார்த்தை. ஒன்று நீங்கள் போரிடணும், இல்லை போரில் இருந்து தற்காத்துக்க கற்றுக்கோங்க. அப்போ குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்து அந்த அறிவு அப்படிங்கிறத கொடுப்பாரு. ஏன்னா 6ஆம் இடத்துல ராகு இருக்கார்.
எதிரிகளை கையாளும் முறை அப்படிங்கிறத கொடுப்பாரு. நான் சொல்லும்போது உங்களுக்கு ஏதோ ஜோக் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சீரியஸாக சொல்லிகிட்டு இருக்கேன். 10லே வரக்கூடிய குரு பகவான் பதவியை பிடுங்க போகின்றார். இந்த நேரத்தில் வேலையை மாறலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா வேண்டாம், மாறக்கூடாது. மே 15க்கு அப்புறமா எந்த வேலை கிடைச்சாலும், அதே கூகுள் கம்பெனியில் வேலை கிடைச்சாலும் நீங்கள் போகக்கூடாது. எங்கே கிடைச்சாலும் போகக்கூடாது. இங்கே தான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ஆசீர்வாதத்தை சொல்லி கூப்பிடுது. அப்போது நீங்கள் இங்கே விட்டு போனீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களை அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதனால் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. கன்னிராசிக்காரர்கள் வேலை மாற்றம் முடிவு இருந்துச்சு அப்படின்னா மே 15க்கு முன்னாடி மாறிக்கோங்க. மே 15க்கு அப்புறம் 1 வருஷத்துக்கு அப்புறம் என்ன பண்ணாலும் மாறாதீங்க. ஸோ நான் என்ன செய்யணும், இப்போது என்ன செய்யணும் அப்படின்னா சாதுக்களுக்கு உதவி செய்யுங்க. அதாவது யாராவது வந்துட்டு குருமார்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, இப்போ கோவில்களில் இருக்கக்கூடியவங்க அல்லது புனிதமான ஒரு ஆன்மீக பணியை மேற்கொள்பவங்க, எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி தலைமை குருன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு செருப்பு, ட்ரெஸ்ஸு, இல்லை உணவு, கொடை, அவங்களுக்கு ஏதாவது அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சது ஒரு டார்ச் லைட்டு இந்தாங்க சார், வரும்போது உங்கள் ஞாபகமாக இருந்தது வாங்கிட்டு வந்தேன், இந்த மாதிரி பர்ஸு, உங்களுக்கு முடிஞ்ச ஹெல்ப்பை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருங்க. சாதுக்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருங்க. அதுதான் மிகச்சிறந்த ஒரு பரிகாரம். மீண்டும் நல்லதொரு பதிவில் சந்திப்போம். நன்றி.